அந்த காமிங்க பெருமா மேல விழுந்தா அப்படி வாமா வாமா நவனப்பா வாமா வாயா நீங்களும் வாங்க பாப்பா நீங்களும் வாங்க வரணுங்க சார் அம்மா கூப்பிடுறாங்க வாயா சரி ஏன்பா இப்படி இவர் வரலன்னா அந்த கூட்டத்துல நசுங்கி இருப்பேன். ஆமாமா என்ன ஜனங்க இப்படியா வைக்கிறது அன்புதாங்களே அவங்கள பத்தி தான் சொல்லுவாங்க வாஸ்தவம் தான் சார். கொஞ்சம் இப்படி வரீங்களா? நீங்க உட்காருங்க. நீ எங்க வேலை செய்யற? எனக்கு ஒண்ணும் வேலை இல்லைங்கப்பா. இரு இரு அதிர்ஷ்டம் ஒன்ன தேடிக்கிட்டு வருது, நீ போறேங்கிறிய. என்ன தேடி வருதா? என்ன சொல்றீங்க? உனக்கு சண்டை செய்ய தெரியுமா? ஏதோ கோலா வந்திருக்கேன். அப்புறம் என்ன சரியா வச்ச? சண்டைக்கு ஆள் வந்திருக்கா? நீ சினிமாவில் ஆக்ட் பண்றியா? எனக்கு நடிக்க தெரியாது. இது என்ன நடிக்க தெரியாட்டி என்ன? நான் யாரு? நான் ஒரு துரும்ப கிள்ளி போட்டு ஆடுன்னு ஆடும். இதெல்லாம் யாரு? ஏன் தயாரிப்பு தான். அங்க பாத்தீங்களா எவ்வளவு கூட்டம் கூடுச்சு. அதே மாதிரி உனக்கும் கூட்டம் கூடும், பேரு புகழ் பணம் எல்லாம் கிடைக்கும். சரின்னு சொல்ல இவ்வளவு சொல்றாரு, சரின்னு சொல்லுங்க. உங்களுக்கு பழகி போச்சுமா? அப்படியே உங்களுக்கும் பழகி போயிடும். ஏன் நீங்க நாடகத்துல நடிச்சதே இல்லையா? தெருக்கூத்தாவது ஆக்ட் பண்ணிருக்கியா? நாடகம் தெருக்கூத்து எல்லாம். நான் வந்து அந்த வேலை வேஷம் போட்டு அப்படி மேடையில வந்து பாஞ்சி அந்த வள்ளி கிட்ட போய் காயாத காலகத்தே நின்றுலாவும் அப்படின்னு பாடி அவளை சுத்தி சுத்தி வந்து அவ கைய பிடிச்சி இழுக்கும்போது அவ கைக்குளம் கீழே விழுந்து உடைய அதெல்லாம் பழைய கதைங்க. மனமலா என்னாச்சு? ஒண்ணுமில்ல. அவர் கதை சொல்ற விதம் கேட்டதும் எனக்கே கண் கலங்கிடுச்சு. இதுதான் உண்மையான நடிப்பு. அதான் நமக்கு வேணும். நீ சரின்னு சொல்லுப்பா. பாரு எவ்வளவு ப்ரொடியூசர்ஸ் ஆர்டிஸ்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நீ என்னடா நான் உன்னை கெஞ்சினா நீ ஒத்துக்க மாட்டேங்கிறிய? டைரக்டர்ஸ் உங்ககிட்ட கெஞ்சாங்களா? ஆமா. எல்லா டைரக்டரும் வருவாங்களா? என் அசிஸ்டன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காங்க? பெரிய பெரிய எவ்வளவு பேரு? பெரிய அண்ணா நம்ம ஆளுதான். அப்ப சரிங்க நான் ஆக்ட் பண்றேங்க. கரெக்ட். அப்படி எடுத்துக்க. இவர் தான் நம்ம தேர் திருவிழா படத்துல ஹீரோ. சரி சார். ட்ரெஸ்ஸுக்கு வேணுங்கிற அளவெல்லாம் எடுத்துக்கங்க. சரி. மேக்கப் டெஸ்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். வாங்க சார். எப்படி நீ சொன்ன நான் செஞ்சுட்டேன். ரொம்ப நன்றிங்க. நீ எது சொன்னாலும் நான் செய்யறேன். ஆனா நீ மட்டும் எதை வச்சா அவனுக்கு தெரியுமே உன்னை சந்தோஷமா வாழ வைக்கிறதா என் லட்சியம். என்ன